ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதருமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3:1. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கும் முன்பு, தேவனுக்கு முன்பு மனிதர்களாகிய நாம் யார் என்பதையும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அறிந்து கொள்வது ஆத்மாவுக்கு பிரயோஜனமானது. தேவனை ஆராதிக்கும்படி ஒருமனப்பட்டு நாம் கூடி வரும் வேளையில், அவரை தேடி வரும் நேரத்தில் தேவனை பற்றிய விருப்பம் நம் உள்ளத்தில் காணப்பட வேண்டும். அதுவே நம்மை தேவனண்டைக்கு நம்மை நெருங்க செய்து உண்மையான உள்ளத்தோடு அவரை ஆராதிப்பதற்கு நம்மை வழி நடத்தும். ஆண்டவரை ஆராதிக்க நாம் அவருக்காக என்ன கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை அவர் ஒருபோதும் எதிர்பார்க்கிறவர் அல்ல. அவர் நம்மையே எதிர்பார்க்கிறார். தெளிந்த மனதோடும் உடைந்த உள்ளத்தோடும் விசுவாசத்தோடும் அவர் அண்டைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் அவர் தள்ளி விடுகிறவர் அல்ல. தகப்பனை போல மனதுருக்கத்தோடு அனைத்து அன்பு செலுத்தி உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை தேற்றி பாதுகாத்து தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். தகப்பனை விட்டு தூரமாக இருந்த வரையிலும் தகப்பனுடைய உள்ளத்தை அறியாதவனாகவே இளையகுமாரன் காணப்பட்டான். ஆனால் அவன் திரும்பி வந்த போதோ தகப்பனுடைய உள்ளத்தையும் தன்மேல் கொண்டிருக்கும் அன்பையும் அறிந்து கொண்டான். இந்த அறிவு நமக்குள் உண்டாகட்டும். உலக ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்காமல் அவர் தருகிற நித்திய ஜீவனை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, கிருபையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அவரை ஆராதிக்க கூடி வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, நீர் எங்களை படைத்ததற்காகவும் இம்மட்டும் தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து அனுதின தேவைகளை சந்தித்து ஆரோக்கியம் சுபலத்தோடு வழிநடத்தின கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமது சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதலை மன்னித்து உமது கற்பனைகளை கை கொண்டு உமக்கு பிரியமான வழியில் வாழ எங்களை வழிநடத்து. கர்த்தாவே, நீர் எதிர்பார்க்கும் விதமாக உங்களை நேசிக்கவில்லை. மற்றவர்கள் மீது அன்பு கூறாமல் உதவி செய்யாமல் இருந்தும் கொடுக்காத நேரங்கள் உண்டு. எங்களுக்கு தயவு செய்து மன்னிக்க வேண்டுகிறோம். கர்த்தாவே, நீர் படைத்த அனைத்து மக்களும் உம்மை ஏற்றுக்கொள்ளவும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியவும், மனம் திரும்பவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், கனியுள்ள வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்யுங்க. தேவனே, இன்று ஒரு வசனம் கேட்கிற அனைவரும் வருகைக்கு ஆயத்தப்படவும், அவர்கள் அனுதின தேவைகளை சந்தித்து வேதனைகளை நீக்கி விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வியாதிகள், நோய்களை குணமாக்கி சமாதானமாய் மகிழ்ச்சியாய் நித்திய ஜீவனை பெற்று நீடிய ஆயுளுடன் வாழ ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களின் அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்லுகிற பெண்கள், பிள்ளைகள் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் தங்களை விலக்கி காத்துக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம். விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உகந்த சிகிச்சை கிடைக்கவும், அனைத்து உறுப்புகளும் நன்கு செயல்படவும், வாகனம் ஓட்டுகிறவர்கள் கவனமாய் ஞானமாய் வாகனங்களை இயக்கவும் தேவ ஒத்தாசையும் அனுகிரகமும் தாங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தருக்கு பயந்து மன உளைச்சலின்றி பாதுகாப்பாய் வாழவும், தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்த உடந்தையாயிருக்கும் அதிகாரிகள் மீதும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்கவும், பெண்கள் விடுதிகள் தங்கியிருக்கும் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு விலக்கி காக்கப்படவும் காவல்துறை பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கும்படியும், விமானங்களில் சட்டவிரோதமான பொருட்களை கடத்தி செல்லும் மோசடி கும்பல் மீது சுங்கத்துறை, புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்படியும் தேவ பாதுகாப்பு எங்கள் தேச மக்களுக்கு வேண்டுமாயின் ஜெபிக்கிறோம். திருச்சபை போதகர்கள், உடன் ஊழியர்கள், மிஷினரிகள் அவர் தம் குடும்பத்தினரையும் தேவன் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.